ஐபிபிஎஸ் கிளர்க் ப்ரிலிம்ஸில் கேட்ட ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஸ்டின், ஒரு டாபிக். இது ஸ்டேட்மெண்ட் அண்டு கன்க்ளூஷன் கொடுத்துருக்காங்க. ஸ்டேட்மெண்ட்லேருந்து நம்ம இந்த கன்க்ளூஷன் கரெக்டாக தப்பா அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். ஸோ இதுக்கு மேலே இருக்க ஆன்சர், நம்ம கீழே வந்து 3 கொஸ்டின் இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். ஸ்டேட்மெண்ட் வந்து நமக்கு எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கே கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஆர் கிரேட்டர் தென் எம் ஈக்குவல் டு, இதோட ஷார்ட்கட்டை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் கரெக்டான்னு கேட்குறாங்க. எம் கிரேட்டர் தென் எஃப். ஸோ நீங்கள் எம்லேருந்து எஃப் வரைக்கும் பாருங்கள். எம்லேருந்து எஃப் வரைக்கும் பார்க்கும்போது இங்கே ஈக்குவல் டு, அப்போ எம்மும் ஜேவும் ஈக்குவல் தான். இந்த இடத்துல கிரேட்டர் தென் வந்துருச்சு, இந்த இடத்துல லெஸ் தென் வந்துச்சு. ஸோ கிரேட்டர் தென் லெஸ் தென் சேர்ந்து வரும்போது அது ட்ரூவாக இருக்க முடியாது, இட் இஸ் ஃபால்ஸ். ஸோ எம் கிரேட்டர் தென் எஃப்ஆ அப்படின்னு கேட்குறது வந்து நமக்கு ஃபால்ஸ். அடுத்தது ஆர் கிரேட்டர் தென் டிஆன்னு கேட்குறாங்க. ஆர்லேருந்து டி, ஆர் கிரேட்டர் தென் எம், எம்மும் ஜேவும் ஈக்குவல், எம் கிரேட்டர் தென் டி, அப்போ ஆர் கிரேட்டர் தென் டின்னு சொல்லலாம். நீங்கள் என்ன பண்ணணும், இந்த சிம்பிள் பார்த்துட்டே வரணும். சிம்பிள் சேஞ்ச் ஆயிருந்ததுன்னா, லைக் இப்படி இருந்துட்டு அப்புறம் இப்படி இருந்தது அப்படின்னா, மாறி மாறி இருந்தால் ஃபால்ஸ். அப்படி இல்லைன்னா நம்ம அதை ட்ரூ கண்டிஷனுக்கு கரெக்டாக செக் பண்ணலாம். ஸோ இப்போ செகண்ட் ஒன் எனக்கு ட்ரூ. ஸோ இங்கே ஆன்சர் ஒன்லி கன்க்ளூஷன் 2 இஸ் ட்ரூ. ஸோ ஆப்ஷன் பி அப்படின்றது தான் இங்கே எனக்கு ஆன்சர். இதே மாதிரி நம்ம அடுத்த கொஷினுக்கு போங்க. கொஷின் நம்பர் 72. பி இஸ் கிரேட்டர் தென் டி. ஸோ டீலேருந்து பி வரைக்கும் பாருங்கள். எங்கேயுமே நமக்கு சிம்பிள் சேஞ்சே ஆகலை. நமக்கு கிடைச்சிருக்க வேல்யூ வந்து டி லெஸ் தென் பி அப்படின்னு கிடைச்சிருக்கு. இதை நான் அப்படியே திருப்பி எழுதும் போது எனக்கு என்ன வரும், பி கிரேட்டர் தென் டீன்னு வரும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ட்ரூ. அடுத்தது எல் லெஸ் தென் இசட்டா அப்படின்னு செக் பண்ண சொல்கிறாங்க. ஸோ எல் லெஸ் தென் இசட்டானா இங்கேருந்து இங்கே வரைக்கும் லெஸ் தென் லெஸ் தென் லெஸ் தென் மூணுமே அப்படியே தான் இருக்குது. ஸோ எல் லெஸ் தென் இசட் வந்து ட்ரூ. ரெண்டுமே ட்ரூ. அப்போ என்னோட ஆன்சர் எப்படி இருக்கும், போத் கன்க்ளூஷன்ஸ் 1 and 2 ஆர் ட்ரூ. ஸோ ஆன்சர் வந்து டி. அடுத்தது லாஸ்ட் ஒன் பாருங்க, ஒய் கிரேட்டர் தென் சி. ஸோ ஒய்லேருந்து சி, இது கிரேட்டர் தென் தான் போகுது. ஸோ இட் இஸ் ட்ரூ. அடுத்தது எம் கிரேட்டர் தென் ஒரு ஈக்குவல் டு எஃப்னு கேட்குறாங்க. நீங்கள் பார்க்கக்கூடியது எம்லேருந்து எஃப். ஸோ எம்லேருந்து எஃப் இங்கே இங்கே இந்த இங்கே எழுதுகிறேன் பாருங்க, எந்த இடத்துல அது வந்து மிஸ்டேக் ஆயிருக்குன்னு காட்டலாம். ஸோ எம்ல கிரேட்டர் தென் ஓகே, ஒய்லையும் கிரேட்டர் தென் கரெக்டாக இருக்குது, பிலையும் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு கரெக்டாக இருக்குது, சிக்கும் கிரேட்டர் தென் கரெக்டாக இருக்குது. பட் இந்த இடத்துல வரும்போது லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, இவ்வளோ தூரம் வந்து இந்த கிரேட்டர் தென் சிம்பிள் இங்கே வரும்போது லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு வந்ததுனால இது ஃபால்ஸ். ஸோ இப்படியே எல்லாமே வந்துட்டு இருந்தா அது எனக்கு ட்ரூ அப்படின்னு சொல்ல முடியும். நடுவில் இப்படி வந்துருச்சுன்னா சிம்பிள் மாறி மாறி இருக்கு, அப்போ கண்டிஷன் ஃபெயில் ஆயிரும். ஸோ இட் இஸ் ஃபால்ஸ். ஆன்சர் வந்து பி. ஸோ பி அப்படின்னா, சாரி பி இல்லை ஏ. ஆன்சர் ஏன்னு எப்படி சொல்கிறோன்னா, கன்க்ளூஷன் 1 மட்டும்தான் கரெக்டு. ஸோ ஆன்சர் ஏ.